ஆமா, ஃபுல்லாக ஊத்திடுங்க. ஓகே, கொஞ்சம் மேல தூக்கி காட்டுங்க. ஓகே, இந்த பவுல்ல வந்து தண்ணி ஊத்தியாச்சு. கொஞ்சம் மேல காட்டுங்களேன், எல்லாரும் பாக்குற மாதிரி. சோ இந்த தண்ணி வந்து வெள்ளையா இருக்கு. இது என்ன அடையாளம்னா நம்மளுடைய இருதயம். நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே சுத்தமானதுங்க, சுத்தமானது. ஓகே, என்னது, பியோரானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த அடையாளம். ஓகே, இந்த போல்ல இருக்கு இருதயம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பாஸ்டர் வந்து இந்த அழுக்கு போட போறாரா? ஓகே, இது வந்து ஒரு கலர், ஃபுட் கலரிங். ஓகே, அது வந்து ஒரு டிராப் தான் அதுல ஊத்த போறாரு. ஜஸ்ட் ஒரு டிராப். ஓகே, பரவாயில்ல, நீங்க சமைக்க முடியாது இந்த மாதிரினா. ஓகே, சோ இந்த ஊத்துனர்ல இந்த ஒரு டிராப், அந்த ஒரு கலரிங், அது என்னத்தை குறிக்குது என்றால் ஒரு சின்ன மன வருத்தம், ஒரு சின்ன தவறான வார்த்தைகள், ஒரு தீய எண்ணங்கள், ஒரு காம்ப்ரமைஸ், சமரசம். காம்ப்ரமைஸ்னா சமரசம் எனக்கு தெரியல, ரசம் தான் எனக்கு தெரியும், சமரசம்னா எனக்கு தெரியாது, அதனால நான் காம்ப்ரமைஸ். ஓகே, இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் இந்த ஒரு டிராப், அதாவது எதுல, இருதயத்துல ஊற்றப்படுகிறது. ஓகேயா, புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? அதுக்கப்புறம் பாஸ்டர் பெட்ரிக் வந்து என்ன செய்ய போறாரு, அதை வச்சு கலக்க போறாரு. கலக்கிறனால என்ன ஆயிடுச்சு, நம்முடைய இருதயம் கலங்கமாயிருச்சு. எதனால? ஒரு சின்ன சின்ன காரியங்கள்னால, மன வருத்தங்கள், தீய எண்ணங்கள், கசப்புகள், இந்த மாதிரி காரியங்கள்னால நம்முடைய இருதயம் கலக்கமாகிவிட்டது. சோ இதுதான் இன்றைக்கு உங்க மத்தியில நான் பேச இருக்கிறேன். ஆமென், ஆமென். புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே, அங்கே வச்சிருங்க. தேங்க்யூ. அவருக்கு குடிக்க போறாராம், கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இந்த காலகட்டத்துல, இந்த ஜெனரேஷன்ல நம்ம அநேக காரியங்களை நம்ம பாதுகாக்கிறோம். என்னத்தை பாதுகாக்கிறோம்? நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் எப்படி பாதுகாக்கிறோம்? பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம். ஏன்னா பணம் காணா போயிடக்கூடாது. உண்மையா இல்லையா? அடுத்தது நம்முடைய ஃபோன், ஹெட்ஃபோனுக்கு நம்ம ஃபேஸ் ஐடி இல்லை ஃபிங்கர் டிப் வச்சு நம்ம பாதுகாக்கிறோம். அடுத்தது நம்முடைய வீடுகளை எப்படி பாதுகாக்கிறோம்? சிசிடிவி போடுறோம், திருடன் பூந்துடக்கூடாது, வீட்டில் எந்த ஒரு ஆபத்து நடந்துக்கூடாதுன்னு. அப்புறம் நம்முடைய உடல் சுகம், சரீரத்துக்கு நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோம். இப்போ இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பாதுகாக்கிறோம். ஆனாலும் அநேக வெளியில கிறிஸ்துவரா இருக்கிற நம்முடைய இருதயத்தை பாதுகாக்காம நம்ம விட்டு விடுகிறோம். உண்மையா? இப்படிப்பட்ட இந்த ஒரு டிராப் போட்டார்ல, ஒரு மன வருத்தங்கள், கசப்புகள், இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்துல நம்ம கொண்டு வைத்துக்கிறோம். அதனாலதான் பாதுகாக்கப்பட முடியல. சோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க மத்தியில இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று தேவன் பேச இருக்கிறார். உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். காட் யோர் ஹார்ட். ஆமென், ஆமென். சோ அதுதான் சாலமன் ராஜா சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களோட பேங்க் அக்கவுண்ட் காட்டிலும், உங்களோட போன் காட்டிலும், உங்களோட வீடுகள் சிசிடிவி வச்சு உங்களோட சரீரத்தை பாதுகாக்கிறத காட்டிலும் இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இருதயம் முக்கியமாய் காணப்படுகிறது. உங்களுடைய சரீர பூர்வத்துல அது ஒரு முக்கியமான ஒரு என்னது சொன்ன உறுப்பு காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில இந்த இருதயமானது ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. ஆமென். செபிப்போமா, கண்களை மூடி. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இதோ இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் பேசுவீராக.
அப்ப உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது, அது போய் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னது போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல ஆண்டவரே விதைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக அது 30, 60, 100 கனி கொடுக்க ஒவ்வொரு இருதயங்களையும் மாற்ற ஒரு வார்த்தைகளாக அப்பா ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவர் உயிர் பெற்று எழுப்புகிற வார்த்தைகளாக ஆண்டவரே அப்ப இந்த வார்த்தையானது அவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஆவியானவரே நீர் பேசுவீராக. ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் கர்த்தர் தரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோ இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், உன் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்துல ஒருவங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமென் ஆமென். ஏன்னா இருதயம் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. ஆமென். சோ இருதயத்தை நம்ம காத்து கொள்கிறது நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு உரிமையாய் காணப்படுகிறது. இஸ் our highest priority. இருதயத்தை காத்து கொள்கிறது. எது வேணாலும் நம்ம காத்துக்கலாம், ஆனாலும் நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்கிறது அதுதான் உயர்ந்த உரிமையாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஏன், எதனால நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா இருதயத்தில இருந்துதான் என்னது டிசிஷன் என்ன முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் ஆரம்பிக்கப்படுகிறது. இருதயத்திலிருந்து தான் ஊழிய காரியங்கள் சக்சஸா ஃபெயிலா இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இருதயத்திலிருந்து தான் எழுப்புதல் நடைபெறுகிறது. இருதயத்திலிருந்து தான் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் நிலைத்து நிற்குமா நிலைத்து நிற்காதா என்று காணப்படுகிறது. சோ இந்த இருதயம் முக்கியமாக நம்ம எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். ஆனா எவ்வளவுதான் நம்ம பாதுகாத்தாலும் அந்த இருதயத்துக்கு தான் பெரிதான ஒரு அட்டாக் என்ன சொல்லுவாங்க, தாக்குதல் வருகிறது. எவ்வளவுதான் நம்ம பூட்டு போட்டு எவ்வளவுதான் நல்லா சுத்தமா நம்ம வைக்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன டிராப் ஊத்துனார்ல, இந்த மாதிரி சின்ன காரியங்கள் வருகிறப்ப என்ன நடக்கிறது? இருதயம் கலங்கி போகிறது. ஆமென். சோ நம்ம கிறிஸ்துவலா நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன், என் இருதயம் நல்லா தான் இருக்கு, நான் வெளியே சிரிக்கிறேன், எல்லாமே செய்யறேன், எல்லாமே நார்மலா இருக்கிற போல காணப்படும். ஆனாலும் உள்ளுக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இந்த சில வார்த்தைகள், சில செயல்கள், சில பேர் நம்மளுக்கு செய்கிற காரியங்கள் எப்படி நம்மள வேதனைப்படுத்தி இருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்று நம்மள அறியாமல் இருக்கலாம். உண்மையாகவே இல்லையா? நான் கரெக்டாக பேசுகிறேனா? ஆமென். சோ அதை நம்ம எப்படி டீல் பண்ணுகிறது, எப்படி அதை சரிப்படுத்துவது? ஆமென். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். சோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே. ஓகே, எல்லாரும் வீட்டில தான் நம்ம தங்கி இருக்கிறோம், உண்மையா இல்லையா? ஓகே. சோ யாராவது வீட்டை விட்டு வெளியாகிறப்ப வீட்டை திறந்து போட்டுட்டு போயிருவீங்களா? பூட்டு போட்டு தான் போகணும். ஏன் பூட்டு போட்டு போகணும் ஆண்டி? பாதுகாப்பு, இல்லைன்னா திருடன் பூந்துருவான். உண்மைதானே? குடிசையில இருந்தாலும் நம்ம பூட்டு போட்டு தான் போகணும். பெரிய மாளிகையில இருந்தாலும் நம்ம வீட்டை பூட்டு போட்டு தான் போகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் காணப்படுகிறது, அது காண போயிடக்கூடாது, திருட்டு போயிடக்கூடாது. அதே போலதான் வீடே நம்ம பூட்டு போடுகிறோம், பாதுகாக்கிறோம். நம்முடைய இருதயத்தை எவ்வளவு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா நிறைய தீய காரியங்கள் நம்மளுக்குள்ளாக வருகிறது. அதனால நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாக்க கொள்ள வேண்டும். வேதத்துல 800 மேல தடவை இருதயத்தின் வார்த்தை, இருதயத்தின் படி வேதத்துல பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்பனா எவ்வளவு முக்கியமா காணப்படுகிறது நம்முடைய இருதயம். சோ இந்த இருதயத்தை எவ்வளவு முக்கியமா நம்ம பாதுகாக்க வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயம் வெறும் ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நம்முடைய சரீரத்துல அது என்னவாய் காணப்படுகிறது? நம்ம உள்ளான மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு
உறுப்பாய் காணப்படுகிறதா. அங்கிருந்து தான் ஜீவன் பெறப்பட்டு வருகிறது. ஆமென், ஆமென். சோ இந்த இருதயத்துல என்ன காணப்படுகிறது என்றால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய வாஞ்சை எல்லாமே இருதயத்திலிருந்து தான் பெறப்பட்டு வருகிறது. எண்ணங்கள், வாஞ்சை, உள்நோக்கம், மோட்டிவ்ஸ். ஓகே, இருதயத்தில் என்ன காணப்படுகிறது? கான்ஷியஸ், மனசாட்சி, விருப்பம், உணர்ச்சி. உங்கள் ஆராதனை கூட உங்கள் இருதயத்திலிருந்து தான் பெறப்பட்டு வருகிறது. சோ இதெல்லாம் இருக்கிற இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. அதனாலதான் சோலமன் ராஜா நீதிமொழி 4:23 சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? சாலமன் ராஜா சொல்றாரு அங்க நீதிமொழி 4வது அதிகாரம் 23வது வசனத்துல, எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. எல்லா காவலோடும், உலகத்துல இருக்கிற எல்லா ஹாய் செக்யூரிட்டி சிஸ்டம் நீங்க போடுறத காட்டிலும் உங்கள் இருதயத்தை நீங்க காத்து கொள்ள வேண்டுமா? உங்க வீட்டுக்கு எவ்வளவு ஹாய் செக்யூரிட்டி நீங்க போட்டாலும், உங்களுடைய காடிக்கோ எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி ஹாய் செக்யூரிட்டி நீங்க போட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் உங்கள் இருதயத்துக்கு நீங்க போட வேண்டும். என்னத்த? செக்யூரிட்டியை போட வேண்டும். ஏனெனில் அந்த தாக்குதல் வராதபடிக்கு உங்கள் இருதயத்தை நீங்க காத்து கொள்ள வேண்டுமா? அதே போலதான் நீதிமொழி 23:7. நீதிமொழி 27 என்ன சொல்கிறதுன்னா, இங்கிலீஷ்ல as he thinks in his heart so is he. தன்னுடைய இருதயத்துல என்னத்தை நினைக்கிறார் என்றால் அதே போலதான் அவரும் காணப்படுவார். என்னுடைய பாஷையில நான் சொல்றேனே, நீதிமொழி Proverbs 23:7 படிக்கிறீங்களா தமிழ்ல? அவன் இருதயத்தில் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமென். அவன் இருதயத்துல நினைவு எப்படியோ அதே போலதான் அவனும் காணப்படுவான். சோ உங்க இருதயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இருதயத்துல கசப்பு இருக்கா? அதே போலதான் நீங்களும் கசப்பாகவே இருப்பீங்க. உங்க இருதயத்துல நீங்க சந்தோஷமாய் காணப்படுகிறீங்களா? உங்க சந்தோஷம் மகிழ்ச்சியாய் வெளியே தெரியும். உங்க இருதயத்துல அன்பு நிறைந்திருக்கா? நீங்க அன்பாக காணப்படுவீங்க. சோ உங்க இருதயத்துல என்ன காணப்படுகிறது? அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரோட வார்த்தை உண்மை. என்னத்தை நீங்க நினைக்கிறீங்களோ அதே போலதான் நீங்க காணப்படுவீங்க. ஆமென், ஆமென். சோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம், ஏன் இந்த இருதயம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஆமென். ஏன் வேதத்துல 800 தடவைக்கு மேலாகவே இருதயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஏன் இந்த இருதயம் முக்கியம் என்றால், தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் பார்க்கிறது முக்கியம். மனுஷன் பார்க்க முடியாது, இருதயத்தை வெட்டிதான் சர்ஜரி பண்ணிதான் பார்க்க முடியும். ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் 1 சங்கீதம் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, மனுஷனோ வெளிரங்கத்தை பார்க்கிறார், ஆனாலும் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இவங்க இன்னைக்கு இப்படி உடுத்திட்டு வந்திருக்காங்க, அவங்க இதை போட்டுட்டு வந்திருக்காங்க, இப்படி நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அவங்க நல்லவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. ஆனா ஆண்டவர் வெளிரங்கத்தை பார்க்க கிடையாது, உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அதேதான் இது தீர்க்கதரிசி சாமுவேல் கிட்ட சொன்னாரு. எதற்கு சொன்னாரு இந்த வசனத்தை? அவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போன இடத்துல, சாமுவேலே, நீர் வெளிரங்கத்தை தான் நீர் பார்க்கிறாய், ஆனாலும் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சாமுவேல் இடத்துல தேவன் சொல்கிறார். அதனாலதான் தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார் ஒரு ராஜாவாக. ஏன்? தாவீது அவனை பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறாருனால அல்ல, தாவீது அந்த மேய்ப்பருடைய இருதயத்தை அவர் வைத்திருந்தார், அவருக்குள்ளாக காணப்பட்டது. அதனாலதான் தேவன் சொல்கிறார் வேதத்துல, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது அறிந்து கொண்டார் எப்படி அவருடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று. எப்பொழுதுமே அவருக்கு தாக்குதல் வரப்ப, போராட்டம், பிரச்சனை வரப்ப அவரு தேவனிடத்துல ஓடி போனார், தேவனுடைய பிரசனத்துல ஓடி போனார், அவருடைய இருதயத்தை அவர் காத்து கொண்டார். அதுதான் தாவீது.
சோ ஒன்றாவதாக ஏன் இந்த இருதயம் முக்கியம்? தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஏன் இந்த இருதயம் முக்கியம்? ஏன்னா தேவன் இருதயத்தை தேடுகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். He searches the heart. அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 16:9 அதுல என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய கண்கள் உலகம் எங்கும் சுற்றி தேடுகிறதா. யாருக்கு தேடுறாரா? இருதயத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறவர்களை தேடி கொண்டிருக்கிறாராம். இந்த வசனத்தை நம்ம படிப்போமா? 2 நாளாகமம் 16:9. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருக்கிறீர். ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். ஆமென். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. யாருக்காக? தமக்கு உத்தமனாய் இருக்கிற இருதயத்தைக்காக. சோ இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும் தேவனுடைய இருதயம், அதாவது உத்தமராய் காணப்படுகிறனால தேவனுடைய கண்கள் உங்கள் மேல காணப்படுகிறது. ஆமென். எப்படி அந்த உத்தம இருதயமாய் நம்ம காணப்பட முடியும்? எப்படி? தேவனுக்கு ஏற்ற காரியங்களை, அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிற வேலையில. ஆமென். சோ தேவன் ஒரு பெர்ஃபெக்ட், அதாவது குறையற்ற ஜனங்களுக்காக அவர் தேட கிடையாது. அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். சரண்டர்ட் ஹார்ட். ஆமென். நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவரு எதிர்பார்க்க கிடையாது. ஆனாலும் ஒப்பு கொடுத்த ஒரு இருதயம் அவருக்கு மத்தியில அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர் அடுத்தது என்னத்தை தேடி வருகிறார் என்றால், நம்முடைய இருதயமானது அவருக்கென்று சொந்தமாக, belongs to him, அவருக்கென்று சொந்தமான ஒரு இருதயத்தை அவர் தேடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை யார் யாருக்கும் நம்ம கொடுத்துடுறோம். பிஞ்சாமுக்கு 1 மாசம் 2 மாசம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்ற. ஆனாலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய இருதயத்தை எனக்கென்று கொடுக்கிற ஜனங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதே போலதான் வேதத்துல நம்ம இந்த ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆசா ராஜா என்று அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே என்றால் 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம். இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ராஜாவா இருந்த நாட்கள்ல அவர் தேவனுக்கு சரியான காரியங்கள் உண்மையாக அவர் வாழ்ந்து வந்தாராம் 35 வருடத்துக்கு. He did what was good and right. நீதியான காரியங்களையும் நல்ல காரியத்தை தான் அவர் செய்து கொண்டு வந்தாராம். ஓகே, அப்புறம் என்ன நடக்குது என்றால், அந்த 36வது வருடத்துல அவர் ஒரு டிசிஷன், தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலைமை வருது. அந்த இடத்துல அவர் தேவனுடைய பலனை சார்ந்திருக்காமல் மனுஷனுடைய பலனை சார்ந்திருக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் முடிந்தது. என்ன ஆனதுன்னா, அவரு சீக்கானார், அவருக்குள்ள வியாதி வந்தது, அவர் மரணம் அடைந்தார். சோ இங்க நம்ம என்ன பார்க்கலாம்னா, 35 வருடம் இந்த ராஜா நேர்மையாக உண்மையாக உத்தமனாய் வாழ்ந்து வந்த இந்த ராஜா, அந்த ஒரு வருடம் 36வது வருடம் ஒரு தீர்மானம் எடுக்கிற இடத்துல தேவனை விட்டு மனுஷனை நம்ப ஆரம்பித்துட்டாரு. அப்ப அங்க என்ன நடக்குது? அவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. உண்மையா இருந்த அந்த இருதயம் கலங்க ஆரம்பித்தது. ஏன்? நிறைய தாக்குதல். அந்த இடத்துல அவர் மரித்து போனார். சோ நம்ம இந்த கதையில என்ன பார்க்கலாம்னா, நம்மளுடைய மிக பெரிய ஒரு ஆபத்து திடீர்னு உழுவுறது கிடையாது. எப்படி இந்த ராஜா 35 வருடம் உண்மையா நடந்து வந்தார், அந்த 36வது வருடம் வர்றப்ப அவர் விழுந்து போனார் அந்த உண்மைத்துவத்திலேருந்து. அதே மாதிரிதான் ஒரு பெரிய ஒரு ஆபத்து திடீர்னு நம்ம உழுவுறது கிடையாது. என்ன என்றால், மெதுவாக மெல்ல மெல்ல தேவனை விட்டு விலகி போகிறது தான் பெரிய ஆபத்தாய் காணப்படுகிறது. எப்படி விலகுறோம்? நம்முடைய இருதயம் தேவனை விட்டு
மெல்ல மெல்ல விலகுகிறது. ஆமென். சோ இதுல இருந்து தான் நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். drifting apart. ஓகே, ஆமென். சோ இந்த ராஜாவை குறித்து வேதத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எல்லாமே ராஜாக்களை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது. நீங்க போய் படிங்க, இந்த ராஜா எப்படி வாழ்ந்தார், இந்த ராஜா என்ன செய்தார், அந்த ராஜா என்ன செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தேவன் கண்டிப்பாகவே நிறைய காரியங்களை மத்தியில பேச இருக்கிறார். ஆமென். சோ இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை, அவருக்கென்று உண்மையாக உத்தமமாய் இருக்கிற இருதயத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் பலவீனமாய் இருக்கிற ஜனங்கள், பலவீனமாய் இருக்கிற ஜனங்கள், ஆனாலும் ஒப்பு கொடுத்து, அந்த இருதயம் ஒப்பு கொடுத்தலோட இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்திடுவாராம். அவங்க சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய இருதயம் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து இருக்கிறது அந்த பட்ட ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாராம். ஆனாலும் எல்லா தாளந்துகளும் நிரம்பி இருக்கிற ஜனங்கள், ஆனாலும் இருதயம் பிரிந்திருக்கிறது, பிரிக்கப்பட்ட இருக்கிறாங்களே, இங்க பாதி அங்க பாதி, இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதான். பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சும்மா சாதாரணமான ஒரு மனுஷனா தான் இருப்பாங்க, ஏழ்மையா தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்களோட இருதயம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமாய், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்படும். தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆனா சில பேருக்கு நல்லா எல்லா தாளந்துங்களும் எல்லா கிஃப்ட்டுகளும் இருக்கும், ஆனாலும் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை பயன்படுத்த முடியும். அதே போலதான் இந்த ராஜாக்கள்லாம். ஆமென், ஆமென். சோ 2வது காரியம் என்ன பார்க்கிறோம்? தேவன் இருதயத்தை அவர் தேடுகிறார், ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார். 3வது காரியம், இந்த இருதயம் ரொம்ப முக்கியம் என்றால், இருதயத்திலிருந்து தான் எல்லா காரியங்களும், ஜீவ காரியங்கள் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. அதான் நீதிமொழி 4:23 சாலமோன் ராஜா சொல்கிறார், எல்லா ஜீவ காரியங்களும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. சோ இருதயமானது ஒரு சோர்ஸா காணப்படுகிறது. சோர்ஸ் தமிழ்ல என்னன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், மூலம். அந்த மூலம் இல்ல, இது மூலம். தமிழ் என்னை கொல்லுகிறது. ஓகே, ஹார்ட் இஸ் a sauce. எங்கிருந்து எல்லாமே பெறப்பட்டு வருகிறோம். அந்த சாஸ் சில்லி சாஸ் இல்ல, சார்ஸ். வேற எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. சார்ஸ் ஆரம்பம், மூலம், மூலப்பொருள். ஓகே, மூலப்பொருள். ஓகே, இதே எடுத்துக்கலாம். ஓகே, நீங்களே போய் வீட்டில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் த சாஸ். எதெல்லாம் நம்முடைய இருதயத்துல இருந்து பிறப்பட்டு வரும், என்ன பிறப்பட்டு வருகிறதுனா, உங்களோட விசுவாசம், சந்தோஷம், சமாதானம், உங்கள் ஆராதனைகள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது, பெறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். சோ அதனாலதான் தேவன் சொல்கிறார் அந்த வசனத்துல, எல்லா ஜீவ காரியங்கள், நன்மையான காரியங்கள் இருதயத்திலிருந்து பெறப்பட்டு வருகிறது. நம்ம பார்த்தோம், இத டெமோ செய்யறப்ப இந்த தண்ணீர் வெள்ளையா இருந்துச்சு. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே சுத்தமான இருதயம் என்ன ஆயிருச்சு? இப்ப கலக்கமாயிருச்சு. கலக்கமானனால சுத்தமான தண்ணி வருமா? சுத்தமான இருதயம் வருமா? வராது. ஆமென். சோ அந்த கலக்கம் எதனால வருது? சுற்றி இருக்கிற காரியங்கள்னால, சுற்றி இருக்கிற ஜனங்கள்னால இந்த கலக்கம் வருகிறது. ஆமென். அதனாலதான் இயேசு மத்தேயு 15:11-20 இந்த ஒரு கதையை சொல்கிறார். யாருக்கு? வந்த ஜனங்களுக்கும் சீஷர்கள் மத்தியில என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ள எது போகிறதோ, எதெல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து உள்ளுக்கு போகிறதோ உங்களை தீட்டுப்படுத்தாது, எது உங்கள்ட்ட இருந்து வெளியே வருகிறதோ அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். எதெல்லாம் உங்க இருதயத்துக்கு போகிறதோ தீட்டுப்படுத்தாது. அதாவது நீங்க சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது.
ஏன்னா அது அப்புறம் வெளியாயிரும். ஆனாலும் இருதயத்திலேருந்து பெறப்பட்டு வருகிறது பாருங்க, இந்த வார்த்தை, செயல்கள், எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இதெல்லாம் அதுதான் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறதா. ஆமென். இயேசுவே அதை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்ம டெமோல பார்த்தோம். ஆமென். சோ இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து பெறப்பட்டு வருகிறது. கொஞ்சம் நம்ம பார்ப்போமா? ஓகே, என்ன பெறப்பட்டு வருகிறது? தீய எண்ணங்கள், சிந்தைகள். அடுத்தது விபச்சார எண்ணங்கள், இச்சையின் ஆவிகள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல வருது. கசப்புகள், மன வருத்தங்கள், இப்படியே நீங்க அதிகமாய் போட்டுக்கொண்டே போகலாம். கோபம், வெறுப்பு, இதெல்லாம் பொறாமை, இதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் பெறப்பட்டு வருகிறது. உங்கள் சிந்தைகள்ல இருந்து இல்லை, இருதயத்தில இருந்து தான். சோ இதெல்லாம் எப்படி நம்ம சரிப்படுத்த வேண்டும்? ஏன்னா தேவன் இருதயம் ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறப்ப நம்ம முக்கியமா தானியேலை நம்ம பார்க்க வேண்டும். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் தன்னுடைய இருதயத்துல அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். என்னன்னா, இந்த ராஜா கொடுக்கிற ஆகாரத்துல நான் பங்கெடுக்க மாட்டேன். இது என்னோட மொழியில சொல்றேன், நம்ம படிப்புமா? தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். Daniel purpose in his heart that he will not defile himself அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 1:8 படிப்புமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். தானியேல் என்ன தீர்மானம் பண்ணார்? ராஜாவோடைய ஆகாரம், அவர் போடுகிற சாப்பாடுகளை வைத்து நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கடைக்கு போறோம், மாமா ஷாப்புக்கு போறோம், இல்ல இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், நான் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்துட்டு போவோம். ஆனா அங்க பார்த்துட்டோன்னே ஃபாஸ்டிங் கேன்சல். அவர் ரொட்டி சென்னாய் சாப்பிடுவாராம், சில பேர் நாசி கண்டார சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. சோ அதனால தானியேல் இந்த தீர்மானத்தை பாபிலோனுக்கு வர முன்பாகவே அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துட்டாராம். பாபிலோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல. ஏன்னா இந்த 1வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், தானியேல் தீர்மானம் எடுத்துட்டார் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று. ஏன்னா அவர் ஒரு எப்படி சொல்லுவாங்க, கேப்டிவ்ஸ், சிறை இருப்புலனால அவரை கொண்டு வந்தாங்க இங்க பாபிலோனுக்கு. சோ அது முன்னிக்கு அவரு தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டார், தீர்மானம் எடுத்து விட்டார். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இருதயத்தை ராஜாவின் காரியங்கள்னால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று. சோ இப்படி நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்கிறோம்? என்னுடைய இருதயத்தை நான் எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்வேன். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள், இந்த டிராப்ஸ் நம்ம போட்டோமே, இதனால் நான் கலக்கம் பண்ண மாட்டேன் என்று. தானியேலை போல நம்ம வாழ முடியுமா? ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் தானியேலோட வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார். ஏன்னா அவர் எடுத்த ஒரு தீர்மானம். Amen. A guarded heart produce a godly life. ஒரு காவலோடு காக்கப்பட்ட இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரதிபலிக்குமா? சோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா, தேவனுடைய வாழ்க்கையா பிரதிபலிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பூட்டு வாங்கி போட்டுருங்க உங்க இருதயத்துக்கு. ஆமென். ஏன் இருதயம் ரொம்ப முக்கியம்? Why heart matters? ஏன்னா இருதயம் தான் என்னவா காணப்படுகிறதுனா control center. இங்க இருந்து தான் எல்லாமே, இருதயத்துல இருந்து தான் எல்லாமே காணப்படுகிறது, செயல்படுகிறது. கண்ட்ரோல் சென்டர், அதாவது கட்டுப்பாட்டு மையமா, தமிழ்ல அப்படி சொல்லியிருக்குங்க, எனக்கு தெரியாது. ஓகே. சோ உங்களுடைய இருதயம் தான் என்னத்தை பிரதிபலிக்குது என்றால் உங்களுடைய வார்த்தை, நீங்க பேசுகிற வார்த்தை. இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. எப்படி நீங்க பேசுறீங்க, எப்படிப்பட்ட
உணர்ச்சியில எண்ணங்கள்ல நீங்க பேசுறீங்க. your words determines, your heart determines your word, your heart determines your action, செயல். அப்படின்னா உங்களுடைய நடத்தை, உங்களுடைய சுபாவம் இதெல்லாம் பிரதிபலிக்கிறது. அப்புறம் உங்களுடைய இருதயம் என்னத்தை காட்டுகிறது என்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், தேவனுடைய வழிகளில் நடக்கிறது, அவருடைய சித்தத்தை செய்கிறது. ஆமென். அடுத்தது உங்களுடைய உறவுகள், தேவனோடு இருக்கிற உறவுகள். ஏன்னா இருதயம் கலங்கி போயிருச்சு, இருதயம் நொறுக்கப்பட்டுருச்சு, உடஞ்சி போச்சுன்னா தேவனோடு இருக்கிற அந்த உறவு பாதிக்கப்படுகிறது. ஸோ உங்க இருதயம் எல்லாம் காவலோடு காக்கப்படுகிறப்ப தேவனோடு இருக்கிற அந்த உறவு கண்டிப்பாகவே சரியாக காணப்படும். ஸோ இந்த இருதயம் காக்கப்பட வேண்டும். அடுத்தது என்னதெல்லாம் நம்முடைய இருதயத்தை பாதிக்கப்பட வைக்கும்? வாட் டிஸ்ட்ராய்ஸ் த ஹார்ட்? டிஸ்ட்ராய்னா அழித்து போடும் சொல்லலாம். ஓகே, டிஸ்ட்ராய்ஸ் யோர் ஹார்ட், இதுதான் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. ஆமென். முதலாவது ஒஃபென்ஸ், அதாவது மன வருத்தங்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை அழிக்கிறது, பாதிக்கிறது. எதனால ஒஃபென்ஸ் வருது? ஒஃபென்ஸ் வந்தனால கசப்பு வருகிறது. கசப்பு என்ன பண்ணுகிறது? இருதயத்துல வேறு உண்டப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் கசப்பு. கசப்பு என்னது? சரியாக்கப்படாத ஒரு காயம், இன்ஃபெக்டட் wound, பாதிக்கப்பட்ட காயமாய் காணப்படுகிறது. அந்த காயங்கள் என்ன பண்ணுகிறது? மற்றவர்களை நம்ம ஹர்ட் பண்ண வைக்குது, காயப்படுத்துகிறது. நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பிட்டர்னஸ், இந்த கசப்பு மற்றவங்களை காயப்படுத்துகிறது. அடுத்தது இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா வேறாக உள்ளுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் போன வாரம் பாஸ்டர் சொன்னாரு, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும், சரிப்படுத்தணும். இதெல்லாம் வேறுண்ட படாத படிக்க, நம்முடைய இருதயத்தை பாதிக்காத படிக்க. மூன்றாவது ப்ரைட், பெருமை. அநேக வேளையில நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்குள்ள பெருமை இருக்கிறது என்று. பெருமை என்ன, எப்பொழுதுமே திமிரு மாதிரி பேசுறதுனால பெருமை நம்ம சொல்ல முடியாது. பெருமை என்றால், ஓ எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க யார் என்ன கரெக்ட் பண்றது, இதெல்லாம் பெருமை. ஸோ நம்முடைய இருதயத்தை இந்த பெருமையிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத தன்மை. அநேக வேளை இது இருக்கும் நம்மளுடைய இருதயத்துல. இவங்க என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, நான் எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க, எனக்கு எதிர்ப்பாய் செயல்பட்டுட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிறப்ப நம்மளால மன்னிக்க முடியாது. ஆனாலும் இந்த மன்னிக்க முடியாத காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிறப்ப நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம், நிம்மதியை இழந்து போயிடுவோம், ஸ்லீப்லெஸ் நைட், ராத்திரில தூங்க முடியாம காணப்படும். ஸோ இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல வேறுண்ட நம்ம விடக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை அழித்து போடும், பாதிக்கப்பட வைக்கும். அடுத்தது காம்ப்ரமைஸ், சமரசம். இந்த காம்ப்ரமைஸ் என்னதுங்க? சும்மா இல்லை, இன்னைக்கு ஒரு தடவை ஒரு பொய், நாளைக்கு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அப்புறம் ஒரு எக்ஸ்கியூஸ், ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல சிஸ்டர், உடம்பு சரியில்லை சிஸ்டர், அடுத்த வாரம் வேலை வந்துருச்சு சிஸ்டர். இதெல்லாம் காம்ப்ரமைஸ். தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கொடுக்கிற ஒரு குறைகள், ஒரு ஆலாசான், எக்ஸ்கியூசஸ், ஒரு சீக்ரெட், இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு சீக்ரெட். இதெல்லாம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வருகிறப்ப என்ன ஆகுறதுன்னா, தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவை பாதிக்க வைக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் என்றே இருக்கக்கூடாது, எல்லாமே சரியாக செய்ய வேண்டும். ஆமென். அடுத்தது ஆறாவது தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேத்துக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் அப்பட்டி அப்படின்னா என்றால் என்ன? ஸ்பிரிச்சுவல் தெரியும், ஆவிக்குரியது அப்படின்று. அப்பட்டி, சிம்பட்டி தெரியும், அப்பட்டி ஆவிக்குரிய சோர்வு. என்னன்னா சர்ச்சுக்கு வருது, சம்டைம் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும், வரல இன்னைக்கு, மூட்டு இல்லை இன்னைக்கு, நான் வரல சர்ச்சுக்கு. ப்ரீ மீட்டிங்கா இல்லை, தூக்கம் வரும்.
இதெல்லாம் ஆவிக்குரிய சோர்வுகள். இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை பாதிக்க பண்ண வைக்கும். இந்த ஆவிக்குரிய சோர்வு வர்றப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனுக்காக அந்த இருதயம் இன்னமும் அனலாய் காணப்படாது. அதனால்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டுகிறது, தேவன் அந்த ஜனங்கள் மேல, அந்த சபை மேல ஒரு குறை கண்டுபிடித்தாரா. என்னன்னா, அவர்களுடைய ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். எதனால? இந்த ஆவிக்குரிய சோர்வுகள்னால. சோ இது ரொம்ப முக்கியம். நம்ம காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோட. எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும்? முடிக்கிற முன்பாக 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும்? முதலாவதாக, வாட்ச் வாட் என்டர்ஸ் or வாட் யூ allow in. எதை நீங்க உங்களுடைய இருதயத்துல நீங்க அனுமதிக்கிறீங்க, இடம் கொடுக்கறீங்க. வாட்ச் வாட் என்டர்ஸ் இன். அதுதான் லூக்கா 6வது அதிகாரம் 45ல சொல்லுகிறது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாவு பேசுமா தெரியல, படிங்க. For out of the abundance of heart the mouth speaks. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். உங்கள் இருதயம் எப்படி இருக்குதா, இந்த வாய் பேசும். இருதயத்துல நிறைய கோபம், வெறுப்பு, கசப்பு இருக்கிறப்ப பேசுற வார்த்தைகளும் கசப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும், மற்றவங்கள காயப்படுத்தும். சோ எப்படி நம்ம இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? எதை நம்ம உள்ளுக்கு நம்ம அனுப்புறோம், நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். 2வது, எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனோடு நம்ம நிலைத்து நிற்பதினால். ஆமென். இதை குறித்து நான் இங்கிலீஷ் ஆராதனையில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அபாய்ட் இன் ஹிம். எப்படி நம்ம அபாய்ட் பண்ண முடியும்? எப்படி அவருக்குள்ள நிலைத்து நிற்க முடியும்? அவரோடு நம்ம நெருங்கிய ஒரு உறவுக்குள்ளாக காணப்படுகிற வேலையில ஒவ்வொரு நாளும் அவரோட ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆராதனைகளையும் நம்ம நிலைத்து நிற்கிறப்ப நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் 15:4-5 சொல்லுகிறது, அவர் நம்மிலும் நம்ம அவரிலும் நிலைத்து நிற்கிறப்ப எதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதை அவர் கொடுப்பார். சோ நம்ம நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படும். ஆமென். அடுத்தது 3வதாக, நம்முடைய இருதயத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வார்த்தையினால. fill it with his word. தேவனுடைய வார்த்தையினால நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:11. அங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின் இருதயத்துல நான் வைத்து கொண்டிருக்கிறேன், மறைத்து வைத்திருக்கிறேன். I have hidden your word in my heart. சோ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிற வேலையில நம்ம இருதயம் காத்துக்கொள்ள இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, ஏன் அவரோட என்ன சொல்லியிருக்கிற, நான் உமது வழிகள். படிங்க சிஸ்டர், சங்கீதம் 119:11. ஆமென். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல மறைத்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். சோ தேவன் இந்த இருதயத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல மறைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது கசப்புகள், மன வருத்தங்கள், வெறுப்புகள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதுன்னா வார்த்தையை நம்முடைய இருதயத்துல மறைத்து கொள்ள வேண்டும். 4வதாக, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலையிலும் நம்ம எழுந்து ஜெபித்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும், என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும்,
அதுதான் சங்கீதக்காரர் திருப்பி சொல்றார் 139 சங்கீதம் 23 24, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எனக்குள்ள தீய வழிகள் இருந்தால் நீதியின் பாதையில கொண்டு செல்லும். சோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்ல வேண்டும், நம்முடைய கரெக்ட் பண்ண சொல்ல வேண்டும், சரிப்படுத்த சொல்ல வேண்டும். உள்ளுக்கு ஏதாவது தீய செயல்கள் இருந்தா வெளிப்படுத்த சொல்ல வேண்டும். அநேக வேளை நம்ம ஜெபிச்சுட்டு என்னோட இருதயத்தை பார்த்துக்கோங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்றோம் தவிர அவரை ஆராய்ந்து பார்க்க நம்ம சொல்றது கிடையாது. என்னோட ஜெபம் எப்பொழுதுமே இதுதான் இருக்கும். ஒவ்வொரு காலையிலும் சங்கீதம் 139 நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே என்னோட இருதயத்தை ஆராய்ந்து பாரும், சோதித்து பாரும், அங்க ஏதாவது தீய காரியங்கள் இருக்கா, ஒஃபென்ஸ் இருக்கா, பிட்டர்னஸ் இருக்கா, நான் எப்பொழுதுமே ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், சில வார்த்தைகள் சில காரியங்கள் நம்மள அறிந்தோ அறியாமலோ நம்மள வேதனைப்படுத்திடும், நம்மளுக்குள்ள இருதயத்துக்கு பாதித்திருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும், இதுல இருந்து மீண்டு வரணும்னா ஆராய்ச்சி பார்க்க சொல்ல வேண்டும். ஆமென். ஸோ இந்த 4 காரியங்கள் மூலியமாக நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? ஆமென். இருதயம் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த கடைசி நாட்கள்ல தேவனோட வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்கள்ல மனுஷனோட அன்பு தேவனை விட்டு தணிந்து போயிருமா, அதாவது தேவ அன்பு தணிந்து போயிருமா மனுஷன்கிட்ட இருந்து. சோ அதை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் எல்லா காவலோட. ஏன்னா நம்மளுக்கும் தேவனுக்குள்ளும் இருக்கிற அந்த உறவு நீடித்து நிற்க வேண்டும். அந்த 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 ஒப்பு கொடுத்த இருதயம், டிவோட்டட் ஹார்ட் எப்பொழுதுமே நம்ம தேவனுக்காக காணப்பட வேண்டும். அதே போலதான் நீதிமொழி 4:23 மறுபடியும் நம்மளை ஞாபகப்படுத்துது, எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்பட்டு வரணுமா, இல்ல கலக்கம் அடைந்த ஊற்று பெறப்பட்டு வர வேண்டுமா? நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமென். ஆமென். சோ ஜீவ ஊற்று பெறப்பட்டு வரணும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலையும் அவருக்குள்ளேயும் அவருடைய சத்தியத்துக்குள்ளேயும் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சோதித்து பார்க்க சொல்லுங்க, உங்க இருதயத்தை வெளிப்படுத்த சொல்லுங்க. கண்டிப்பாகவே அவர் வெளிப்படுத்துவார், அவர் காட்டுவார். ஆமென். எழுந்து நிற்போமா?